தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது 2 சாமுவேல் 22 அதிகாரம் 29 வசனம். கர்த்தராகிய தேவரீர் என் விளக்காயிருக்கிறீர், கர்த்தரின் இருளை வெளிச்சமாக்குகிறவர். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு கர்த்தர் இருளை நீக்கி வெளிச்சத்தை கொடுப்பார் என்பதே. தேவனாகிய கர்த்தர் தாவீதை தெரிந்து கொண்டு அவனை ராஜாவாக நிலைநிறுத்தினார். தாவீது பலவிதமான எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதாயிற்று. பெலிஸ்தியரின் மேல் பல தடவை யுத்தம் செய்து ஜெயத்தை பெற்றான். அதனால் கர்த்தருக்கு மிகவும் மகிழ்ச்சியுடன் நன்றி துதி பாடல்களை பாடுகிறார். கர்த்தர் தன்னுடைய கேடகமும் கண்மலையும் பெலனும், அவரே தனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவராக இருக்கிறவர், தன்னுடைய பலகீனத்தில் பெலன் கொடுத்து தன்னை ரட்சித்து நடத்துகிறவர் என்றெல்லாம் கர்த்தரை தாவீது துதித்து கொண்டாடுகிறார். இன்றைய தியான வசனத்திலும் கர்த்தரே என்னுடைய விளக்கும் வெளிச்சமாயிருக்கிறார் என்று தாவீது சொல்லுகிறார். இருளான சூழ்நிலைகள், அதாவது தோல்வி, பலவீனம், கஷ்டம், துக்கம், போராட்டம், இவைகளின் மத்தியில் கர்த்தர் தாவீதை கைவிடாமல் இருளான சூழ்நிலைகளின் மத்தியில் விளக்காகவும் இருளை நீக்கும் வெளிச்சமாகவும் எல்லா விதத்திலும் ஜெயத்தை கொடுத்து வெளிச்சத்தின் அனுபவத்திற்குள் கர்த்தர் தாவீதை நடத்தியிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இருளான அனுபவங்கள் உண்டாகியிருக்கலாம். தோல்வி, ஏமாற்றம், வலி, வேதனை, போராட்டம், நம்மால் சகிக்க முடியாத, நினைத்து கூட பார்க்க முடியாத பாரங்கள், இப்படிப்பட்ட இருள் சூழ்ந்த அனுபவங்கள் நமக்கு ஏற்படலாம். ஆனால் கர்த்தரோ நமக்கு வெளிச்சமாக இருக்கிறார், ஜெயத்தை கொடுத்து விடுதலையை தருகிறவராயிருக்கிறார். கர்த்தரையே விசுவாசிப்போமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, நீரே எங்களுக்கு விளக்கும் வெளிச்சமாக இருந்து எங்களை நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.